யாருக்குன்னா சார்ட் பார்க்க தெரியாது, நாளைக்கு ஏற போகிறதா இல்லையா, சார்ட்டை வச்சு எனக்கு நாளைக்கு ஏற போகிறதா இல்லையா தெரியாது, அந்த மாதிரி இருக்கிறவங்க இது கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னென்னா, நம்ம லைவ் சென்னை சைட்டில் அப்டேட் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் கோல்டு ரேட் ஏறிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, 200 ருபீஸ் ஏறிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நான் இதை எப்படி அட்வான்டேஜாக எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 200 ஏறிடுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் வாங்குற கடையில் வந்து அது அப்டேட் ஆகாமல் இருக்கலாம், அது பார்த்துட்டு நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை காமிக்க போகிறது வந்து 200 ருபீஸ் ஏறிடுச்சு. ஆனால் நான் ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலை காஸ்ட்டு. ஸோ அதில் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற ஸ்டெப்ஸு பாருங்கள். அதுக்கப்புறம் பொருள் வந்ததுக்கப்புறம் எந்த ரேட்டுக்கு நான் வாங்கியிருக்கேங்கிறதும் காமிக்கிறேன். எந்த பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 10 o'clock ஆகுது. நான் 10 o'clock தான் நான் அந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி முடிச்சிருக்கேன். பட் என்னோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ சில சமயம் அப்டேட் ஆகலை, இல்லை 10 நிமிஷம் லேட்டாக அப்டேட் பண்ண போகிறாங்கன்னா அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து நேற்று ரேட் எது நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அது கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கவனிங்க. ஒரு விஷயம் நீங்கள் வாங்க போகிறீங்க, அது ஆல்ரெடி கார்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த ரேட் வந்து மாறாமல் இருக்கிறச்சே நீங்கள் வாங்கினீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் ஏறி இருக்குது. பட் எனக்கு வந்து நேத்தி ரேட்டு தான் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னும் நேத்தி ரேட்டு தான் இருக்குது, 11,350. ஸோ இதுதான் நான் சொன்னேன். அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock, 10 AM. ஸோ இன்னும் அப்டேட் பண்ணல. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 200 ருபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஏதான கூப்பன் கோடு இருந்ததுன்னா கூப்பன் கோடும் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த கூப்பன் கோட்லேயே உங்களுக்கு ஒரு ரிபேட் கிடச்சிடும். தான் ஆர்டர் 12,436 ஆக்சுவல் ரேட் ஆயிருக்கு. இது டிஸ்கவுண்ட் போக என்ன ரேட் அப்படின்னு பார்ப்போம். இதுதான் ப்ரைஸ் பிரேக்கப். இது பர் கிராம் ரேட் இதில் போடலை, ஆனால் பர் கிராம் ரேட் வந்து நேத்தி ரேட்டு தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நான் திரும்பி வீடியோ போட்டு அதை காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மேலே வந்து நான் டைமோட தான் போட்டிருப்பேன் உங்களுக்கு கன்வீனியன்ஸ்க்காக. ஸோ இது 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 பார்த்தீங்கன்னா 10/6 11,350. இப்போது நான் வந்து அந்த லைவ் சென்னை சைட்டும் போகிறேன், அதனோட அப்டேட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ லைவ் சென்னை சைட்லேயும் டைமோட மேலே நான் போடுறேன், ஸோ தட் உங்களுக்கு கம்பேரிசன் பண்ண முடியும். நீங்கள் எந்த இடத்துல எந்த கடையில் வாங்குறீங்களோ அப்போது இதே சேம் திங் நீங்கள் வாங்குகிற கடையிலையும் பண்ணலாம். ஆன்லைன் சைட்டில் அப்டேட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இப்போ வந்து கம்மியாயிருக்கா இல்லை ஜாஸ்தியாயிருக்கா அதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் இதே மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் என்னால் உங்களுக்கு கிளியராக ஸ்லோவாக காமிக்க முடியல, ஏன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னு என்னால் காமிக்க முடியல. இப்போவே நான் இந்த வீடியோ பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 200 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த பொருள் வந்ததும் நான் காமிக்கிறேன். 11,535 இப்போ வந்து சைட்டில் இந்த ஜிஆர்டி சைட்டில் அப்டேட் ஆகிருக்கு. பட் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா நேத்தி ரேட்டு தான். அந்த பொருள் வந்ததும் நான் காமிக்கிறேன், ஆனால் டேட் வந்து இனி டேட் இருக்கும். டைம் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோலேயே காமிச்சிட்டேன், ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காலையிலேயே நான் போட்டுட்டேன், ஆனால் ஒரு சிஸ்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க தட் அட்ரஸ் இருக்குது பார்த்து எடிட் பண்ணல அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா அதை நான் க்ராப் பண்ணிடுச்சு, அந்த அட்ரஸ் விட்டு போச்சு. ஸோ அதை அவங்க சொன்னதுனால நான் அதை திரும்பி அதை எடிட் பண்ணி திரும்பி இப்போ நான் இதை அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். இல்லைன்னா நான் ஏர்லி மார்னிங்கே போட்டிருப்பேன், அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் நாளைக்கு இல்லை எப்போ வேணால் இது யூஸ் ஆகும். இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க தெரியணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ.